சனி பெயர்ச்சி விழா நடைபெறுவதை முன்னிட்டு சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் என்பது குறித்து சிவஸ்ரீ ராஜ சுவாமிநாத சிவாச்சாரியார் முழு விளக்கம் அளித்திருக்கிறார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு என்றாலே தீர்த்தஸ்தலம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இக்கோயிலை சுற்றி நளதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம் என்ற தீர்த்த குளங்கள் உள்ளன. இவற்றில் குளித்தால் சனி தொல்லைகள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. உலகிலேயே சனீஸ்வர பகவானுக்கு என தனி கோயிலாகவும் கிழக்கு வாசலை கொண்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலில் சனீஸ்வர பகவான் பக்தர்களின் வேண்டுதலை வரங்களாக கொடுக்கக்கூடிய அனுகிரக மூர்த்தியாக திருநள்ளாறில் அருள் பாலித்து வருகிறார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு 2.5 ஆண்டுக்கு ஒருமுறை சனி பெயர்ச்சி விழா நடைபெறும். அப்போது சனி பகவான் தங்க காக வாகனத்தில் தங்கம் அணிந்து பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சனீஸ்வரனை கண்டாலே எல்லோரும் ஓட்டம் பிடிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. சனி தொல்லை நீங்க நளதீர்த்தம் குளத்தில் நீராடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. சனி பகவானை தரிசனம் செய்த பின்னர் சனி பகவானுக்கு பிரியமான எள் கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவதால் தோஷ நிவர்த்தி அடைய முடியும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்நிலையில் 2.5 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதியான இன்று சனீஸ்வர பகவான் அவரது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி மூலம் ரிஷபராசி, துலாம் ராசி, மகர ராசி நபர்களுக்கு ஒரு சுபமான நற்பலன்களை சனீஸ்வர பகவான் தருவார் என்றும், மேஷராசி, கும்பராசி, மீன ராசி நபர்களுக்கு 7.5 சனி காலமும் என்றும், இதே போன்ற பல்வேறு ராசிகளுக்கு பலன்களை சிவஸ்ரீ ராஜா சுவாமிநாத சிவாச்சாரியார் தெரிவித்தார். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியால் ரிஷபராசி, துளாராசி, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சுபமான நற்பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சியின் வாயிலாக பெற முடியும். அதுபோல் இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசி, கும்பராசி மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் காலமாகும். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலமாகும். கன்னி ராசிக்கு கண்டகச்சனியின் காலமாகும். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியின் காலமாகும். மற்ற விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்கு தசம ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். கடக ராசிக்கு இது நாள் வரை அஷ்டமச்சனியின் காலம் நடைபெற்றது. தற்பொழுது 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் நற்பலன்களை வழங்குகின்ற விதமாக அமைகிறது. பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியில் மற்றொரு விசேஷம் என்னவென்றால், மீனராசி அப்படிங்கிறத எடுத்துட்டா அது குருவினுடைய வீடு. மீனராசிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் என்பது பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டா அது ஒரு சுபக்கிரகம். இந்த சுபக்கிரகத்தினுடைய வீட்டில் சனி பகவானுடைய சஞ்சாரம் என்பதால் மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் பொதுவாக நற்பலன்களை பெற முடியும். ஆயுளை கொடுக்கின்ற கிரகம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு. சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டாக்க அவர் ஆரோக்கியகாரகன், பிதிருக்காரகன் அப்படின்னு பேரு. சந்திர பகவான் அப்படின்னா யசோராசிகாரகன் பேரு. அங்காரகன் அப்படின்னு எடுத்துட்டா அவர் மங்களகாரகன் அப்படின்னு பேரு. புதனுக்கு வித்யா வியாபாரகாரகன் பேரு. குருவுக்கு தன புத்திரகாரகன். குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தாதான் விவாகம், புத்திர சந்தான பிராப்தி, வம்ச விருத்தி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த குருபலம் இருந்தாதான் கல்யாணம் நடக்கும் அப்படிம்பாங்க. சுக்ரன் அப்படின்னு எடுத்துட்டா அவர் மங்களத்தை அருள், மங்களகாரகன், கலத்திரகாரகன் பேரு. ராகு யோககாரகன் பேரு. நிழற்கிரகங்கள் ராகுவும் கேதுவும். கேது எடுத்துட்டீங்கன்னாக்க ஞான மோட்சகாரகன், நல்ல ஒரு மார்க்கத்தை வழங்கக்கூடிய கிரகங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலன்களை வழங்கினாலும் இவற்றையெல்லாம் லோகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆயுள் வேண்டும். அந்த வகையில் ஆயுளை
வழங்கக்கூடிய கிரகமாக ஆயுஷ்காரகனாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். பொதுவா திருநள்ளாறு அப்படின்னு எடுத்துட்டா தோஷம் உள்ளவாதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த திருநள்ளாறை பொறுத்தவரைக்கும் எல்லா ராசிக்காரர்களும் வருகை புரியலாம். சனிக்கிழமை மட்டும்தான் திருநள்ளாறு வரணுமா அப்படின்னு சில பேர் குழப்பத்துல கூட இருக்காங்க. ஆனா திருநள்ளாறை பொறுத்தவரை எல்லா நாட்களும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், அதே பலனை பெற முடியும். எனவே இந்த வருகின்ற சனிப்பெயர்ச்சி மிகச் சிறப்பானது ஒரு சனிப்பெயர்ச்சி. மீனராசிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் லோகத்துல எல்லாருக்கும் எல்லா சௌக்கியத்தையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆகையினால் அனைத்து பக்தர்களும் திருநள்ளாற்றிற்கு வருகை புரிந்து நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம், நலச்சக்கரவர்த்தி அவரோட பேரால தான் அந்த தீர்த்தம் அமையப்பட்டிருக்கு. அதனால அந்த நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உகந்த தில தீபம் அதனை ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.